வணக்கம். இன்றைய செய்திகள். பெரம்பலூரில் நாம் தமிழர் கட்சி சார்பில் தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முறைகேடுகளால் பாதிக்கப்படும் இளைஞர்களின் கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் 75 லட்சம் பேர் படித்துவிட்டு வேலையில்லாமல் உள்ளனர். தமிழக அரசு தேர்வாணையம் சார்பில் 3937 பணியிடங்களுக்கான தேர்வு சரியாக நடத்தப்படவில்லை. தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது. தமிழ்நாடு தேர்வாணையத்தின் இந்த முறைகேட்டால் வேலையின்றி தவிப்பவர்களுக்கு மாநில அரசு என்ன பதில் கூற போகிறது? பல துறைகளில் லஞ்சம் வாங்கி கொண்டுதான் பணியில் அமர்த்துகின்றனர். தமிழகத்தில் எங்கு மக்கள் பிரச்சனை இருந்தாலும் அங்கு சென்று நான் நேர்ப்பேன். அதனால் எனக்கு சுற்றுப்பயணம் தேவையில்லை. தாவேக தலைவர் விஜய் என்னை விமர்சித்தார், நான் அவரை விமர்சிக்கவில்லை. அவரது கொள்கை கோட்பாடு என்ன என்பதை விஜய் கூற வேண்டும். அவரால் பதில் சொல்ல முடியவில்லை, குறை கூறுவதாக குற்றம் சாட்டுகிறார். அரசியலுக்கு வந்த பின் அனைவரின் கேள்விக்கும் பதிலளிக்க வேண்டும். எழுதி வைத்து படிக்கும் விஜயால் என் கேள்விக்கு பதிலளிக்க முடியாது என்றும் சீமான் கூறியுள்ளார். தாவேக தலைவர் விஜய் திருவாரூரில் பேசும்போது, டெல்டா மாவட்டங்களில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு ஒரு மூட்டைக்கு 10 ரூபாய் கொடுக்கிறார்கள். ஆனால் அதற்கு மேல் 40 ரூபாய் கமிஷன் வாங்குகிறார்கள். இப்படி பல கோடி ரூபாய் கமிஷன் பிடுங்கப்படுகிறது என்று பேசினார். விஜய் பேச்சுக்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய திருவாரூர் திமுக எம்எல்ஏ பூண்டி கலைவாணன், அதிமுக ஆட்சி காலத்திலும் மூட்டைக்கு 40 ரூபாய் வசூலித்தனர். இதில் முதல்வருக்கோ திமுக அரசுக்கோ எவ்வித சம்பந்தமும் இல்லை. இந்த தொகையை விவசாயிகளிடம் இருந்து பெறுவது சுமை தூக்கும் தொழிலாளர்கள் தான். விவசாயிகள் தான் விருப்பப்பட்டு கொடுக்கின்றனர். விருப்பப்பட்டு கொடுத்தாலும் விவசாயிகளுக்கு பாதிப்பு இருப்பதால் அதை கட்டுப்படுத்தும் வழிகளை அரசு யோசித்து வருகிறது என்று தெரிவித்தார். இது சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கூறும்போது, மூட்டையை எடுத்து செல்லும் லாரி டிரைவர்களுக்கு மாமூல், ஆய்வுக்கு வரும் அரசு அதிகாரிகளுக்கு மாமூல், நெல் எடை இழப்பு ஏற்படாமல் சமாளிக்க மாமூல் என நெல்லை விற்க வரும் விவசாயிகளிடம் லஞ்சமாக வாங்குகின்றனர். நெல்லை கொள்முதல் செய்யும் பணியாளர்கள் நேரடியாக அந்த பணத்தை விவசாயிகளிடம் வாங்கினால் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் சிக்கும் வாய்ப்பு உள்ளது. அதனால் சுமை தூக்கும் தொழிலாளர்களை கருவியாக பயன்படுத்துகின்றனர். நெல் கொள்முதல் செய்யும் அலுவலர் முதல் நெல்லை குடோனுக்கு கொண்டு செல்வது வரை அதிகாரிகள் பலருக்கும் நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டியுள்ளது. இந்த லஞ்சத்தை சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வாயிலாக அலுவலர்கள் வாங்குவதால் விவசாயிகள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மீது எரிச்சல் அடைந்துள்ளனர். இந்த உண்மை புரியாமல் திமுக எம்எல்ஏவும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மீது குற்றம் சுமத்துவது சரியல்ல என்று கூறியுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுகவிற்கும் தாவேகவிற்கும் 2வது இடத்திற்குத்தான் போட்டி. அதிமுகவை எதிர்க்கின்ற சக்தி யாருக்கும் கிடையாது. விஜய் தனித்து நின்று ஜெயிப்போம் என்று கூறுவது இந்த காலத்தில் மட்டுமல்ல, எந்த காலத்திலும் நடக்காத ஆசை. அவர் முயற்சியெல்லாம் வீணாகும். விஜய் உண்மையிலேயே திமுகவை எதிர்ப்பவராக இருந்தால் அவர் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும். தனித்து நின்றால் இந்த தேர்தலோடு விஜய் கட்சியை திமுக அழித்துவிடும் என்றும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியுள்ளார். 2026ஆம் ஆண்டில் திமுக ஆட்சிக்கு பூட்டு போட வேண்டும் என்று பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாநாட்டில் பேசிய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கடந்த ஆட்சியில் கேடுகட்ட அமைச்சரை வைத்து ஆட்சி நடத்துவதாக செந்தில் பாலாஜியை ஸ்டாலின் விமர்சனம் செய்தார். ஆனால் இன்றோ கோடு போட்டால் ரோடு போடும் பாலாஜி என அவரையே புகழ்ந்து பேசுகிறார். ஆனால் பாஜகவில் இருப்பவர்கள் எல்லோரும் ரோடு போட்டு மேம்பாலத்தையே கட்டும் அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தவர்கள். தமிழகத்தின் தீய சக்தி திமுக என்று எம்ஜிஆர் சொன்னார். அவர் இறக்கும் வரை திமுக ஆட்சிக்கே வர முடியவில்லை. திமுக அரசு மக்கள் மீது அக்கறையாக இல்லை. சட்டம் ஒழுங்கு சுத்தமாக இல்லை. தென் மாவட்டங்களில் இனப்படுகொலை நடக்கிறது. ஆனால் போலீசார் எதையும் கண்டுகொள்ளவில்லை என்றும் இந்த தீபாவளி நாட்டு மக்கள் அனைவருக்கும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டுள்ளது. மக்கள் பயன்படுத்தும் அநேக பொருட்களின் வரிகள் நீக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் மூலமாக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் திமுகவின் ஆட்சியை விரட்டுவதற்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கும் பாடுபட வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் அமையவுள்ள 2 கப்பல் கட்டும் தளங்கள் தென் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு புதியதொரு அடித்தளமாக அமையும் என்று
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கப்பல் கட்டும் கப்பல் கலையில் தமிழரின் பெருமைமிகு வரலாற்றை சங்க பாடல்கள் சொல்லும். இப்போது தூத்துக்குடியில் 30,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 55,000 பேர் வேலை பெறும் வகையில் 2 கப்பல் கட்டும் தளங்கள் அமைக்கப்பட உள்ளன. தென் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு புதியதொரு அடித்தளமாக இவை அமையும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூறியபடி சம வேலைக்கு சம ஊதியம் வழங்காததை கண்டித்து இடைநிலை ஆசிரியர்கள் வரும் 29ஆம் தேதி போராட்டம் நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பள்ளிக் கல்வித்துறையில் 2009ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி வரை இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்தோருக்கு அடிப்படை ஊதியமாக 8,370 ரூபாய், அதே ஆண்டு ஜூன் 1ஆம் தேதிக்கு பின் பணியில் சேர்ந்தோருக்கு அடிப்படை ஊதியமாக 5,200 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த ஊதிய முரண்பாட்டை நீக்கி சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என இடைநிலை ஆசிரியர்கள் போராடிய நிலையில் திமுக தன் தேர்தல் அறிக்கையில் அதை நிறைவேற்றுவதாக கூறியது. ஆனால் இன்னும் நிறைவேற்றாததால் சென்னையில் வரும் 29, 30ஆம் தேதிகளில் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்போவதாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.